எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாபிக் ஸ்ட்ரெச்சஸ் பற்றி பேசலான்னு இருக்கிறேன். ஸ்ட்ரெச் அப்படின்னு சொன்னாலே ஒரு தசை வந்து விரிவடையும் தன்மை இருக்கணும். மசில் ஹேஸ் டு எக்ஸ்டெண்ட் டு இட்ஸ் ஒரிஜினல் லெங்த். ஏன் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட தினசரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யும் பொழுது நம்ம எந்த விதத்தில் வேலைகள் செய்கிறோமோ, எப்படி படுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்தா போல் தசைகளில் முடிச்சு விழுந்தா போல் நாட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணினா தான் இதுலேருந்து ரிலீவ் ஆக முடியும். ஸோ மசிலுக்கு வந்து ஒரு ஆரிஜின் பாயிண்ட், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். இந்த பகுதியில் எங்கே வேணாலும் அந்த முடிச்சு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஸ்ட்ரெச்சஸ் பண்ணினா மட்டும்தான் ஃப்ரீ ஆகும். மோஸ்ட் ஆஃப் த மஸ்குலர் பெயின் வில் கெட் ரெடியூஸ்ட் பை ஸ்ட்ரெச்சஸ், பை டூயிங் ஸ்ட்ரெச்சஸ் இட் செல்ஃப். போனி பெயினா மசில் பெயினா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ போனி பெயின் எப்படி தெரியும் அப்படின்னா, தசைகள் வந்து ஒரு சில இடங்களில் எலும்புகளை ஒட்டியே இருக்கிறதுனால அதோட வலி வந்து போனி பெயின் மாதிரி தெரியும். பட் அது மஸ்குலர் பெயின் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இதுதான் ஸ்ட்ரெச்சஸ். ஏன் நம்ம பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், இதோட விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலான்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.